தற்போதைய அரசின் முன்னுள்ள சவால்கள் என்னென்ன என கருதுகிறீர்கள் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் அளித்துள்ள பதில்களை இப்போது பார்க்கலாம். இன்றைய அரசாங்கத்துக்கு பெரிய சவாலே எதுன்னா ஊழல் தான். எந்த ஒரு அரசாங்கம் இது போனாலும் ஊழல் தான் அதிகமாக இருக்கு. இது இல்லாமல் இப்போ தனியாருக்கும் ஊழல் அதிகமாகிடுச்சு. இப்போ சாதாரணமாக ஒரு தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு ஒரு விஓ கிட்ட சைன் வேணுமானாலும் 100 ரூபா இல்லாமல் அவர் சைன் பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாகிடுச்சு. இதை ஒரே முறையாக குறைக்க முடியலனாலும் படிப்படியாக குறைச்சா இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இதே பெரிய சவாலாக இருக்கும். இந்த கல்வித்தரம் ரொம்ப தாழ்வான நிலைக்கு போயிடுச்சு. நம்ம இன்னும் பழைய காலத்து கல்வி முறையை பயன்படுத்தி படிச்சுட்டு இருக்கோம். இந்த கல்வித்தரத்தை மாற்றுறதுக்காக புதிய சிஸ்டத்தை நம்ம எடுத்துட்டு வரணும். இப்போ இருக்க ஆட்சிக்கு மிகப்பெரிய பலம் பொருந்தியா எதிர்கட்சியா திமுக அமைஞ்சிருக்கு. கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 110 நிமிடங்களில் நிறைய செயல் திட்டங்களை அறிவிப்புகளை அறிவிச்சாங்க. அது நடந்ததுன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்க அதிமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய எதிர்கட்சியா திமுக இருக்கிறதுனால அவங்க கொண்டு வர திட்டங்களை செயல்படுத்துறது மிகப்பெரிய சவாலாக அமையும். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மாநில அரசுக்கு முக்கியமான ஒரு சவால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விலைவாசி கட்டுப்படுத்துறதா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் என்னோட கருத்தாக இருக்குது. தமிழக அரசோட முக்கிய இதாக இருக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு மது விலக்கை அமல்படுத்தணும். அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது அவங்களோட இப்போ இருக்கிற முக்கியமான சவால். ஏன்னா எல்லா கட்சிகளும் ஃபஸ்ட்டு அதான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இது அவங்களோட முக்கியமான சவாலாக இருக்குது.